அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் கழக உறுப்பினர் சேர்ப்பு பணிகள் ஜெயலலிதா பேரவை சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெற்றன. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்று ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் மிகுந்த ஆர்வத்துடன் அஇஅதிமுகவில் இணைந்தனர். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி மற்றும் பள்ளப்பட்டி ஆகிய இடங்களில் நடைபெற்ற முகாம்களில் ஏராளமானோர் புதிய உறுப்பினர்களுக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இம்முகாமில் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் வாடிப்பட்டியில் நடைபெற்ற முகாமில் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். ஜெயலலிதா பேரவை செயலாளரும் அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார் முகாமை தொடங்கி வைத்தார். அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஏராளமான புதிய உறுப்பினர்களை கழகத்தில் சேர்த்தனர். தென் சென்னை தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் தரமணியில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கழக இலக்கிய அணி செயலாளர் திருமதி ப. வளர்மதி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திருவந்திபுரம் நகரில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு சேவூர் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை கழகத்தில் சேர்த்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பீமன் நகரில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என். நடராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சமயபுரத்தில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதிக்குட்பட்ட வேலூரில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு பி. தங்கமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. ஆர். சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று 3,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களை கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்த்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அமைச்சர் திரு ஜி. பாஸ்கரன், திரு பி. ஆர். செந்தில்நாதன் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் முகாமில் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியத்தில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களை கழகத்தில் சேர்த்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு திண்டுக்கல் சி. சீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களை கழகத்தில் சேர்த்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். சட்டமன்ற பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியில் நடைபெற்ற முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கே. கோபால் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களை கழகத்தில் சேர்த்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு சி. வி. சண்முகம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ். ராஜேந்திரன், டாக்டர் காமராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை சேர்த்தனர். ஈரோடு புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் தூக்கநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு கே. சி. கருப்பண்ணன், திருமதி சத்யபாமா எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை கழகத்தில் சேர்த்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பகுதியில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை சேர்த்தனர். நீலகிரி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கோத்தகிரியில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே. ஆர். அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை கழகத்தில் சேர்த்தனர். கரூர் மாவட்டம் நங்கவரத்தில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு எம். ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்கள் உள்ளிட்டோரை கழகத்தில் சேர்த்தனர். திருப்பூர் மாவட்டம் ராயபுரம் பகுதியில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று புதிய உறுப்பினர்களை கழகத்தில் சேர்த்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற முகாமில் கழக நிர்வாகிகள் பங்கேற்று உறுப்பினர்களை சேர்த்தனர்.
நெல்லை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பாளையங்கோட்டை பகுதியில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பெரம்பலூரில் நடைபெற்ற முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏராளமான ஆண்களும் பெண்களும் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர்கள் திரு RB உதயகுமார், திரு SP சண்முகநாதன், திரு கடம்பூர் ராஜு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏராளமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் திமுக மற்றும் பாமகவை சேர்ந்த 200 பேர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் நடைபெற்ற முகாமில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அரசு தலைமை கொறடா திரு தாமரை ராஜேந்திரன் முகாமை தொடங்கி வைத்தார். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜெயலலிதா பேரவை சார்பில் 3ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நேற்று முழுவீச்சில் நடைபெற்றன.